ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி ஸ்டோரி த கியூரியஸ் மங்கிங்க. கதையோட பேர் கியூரியஸ் மங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்வமில்ல துருதுருன்னு இருக்க ஒரு குரங்கு கூட்டத்தை பற்றி தாங்க இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய குரங்குங்க, குரங்கோட ஃபேமிலிங்க. நான் சொன்ன மாதிரி அம்மா குரங்கு, அப்பா குரங்கு, குழந்தைங்க, அதுக்கப்புறம் நிறைய மானு, அப்புறமா பூனை, எலி எல்லாருமே இந்த கதையில் இருக்காங்க. இப்போ இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படி என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய கார்பெண்டர்ஸ், அதாவது மரத்தச்ச வேலை பார்க்குறாங்களே, அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோயிலை கட்டிகிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியர்பை அதுக்கிட்ட ஒரு ஆர்ச்சர்ட் இருக்குது. ஆர்ச்சர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரீஸ், அதாவது மரம் செடி கொடி இருக்க இடங்க. அந்த இடத்துல தான் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்ததுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த குரங்குங்க அந்த மரம் செடி கொடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்க அந்த கிராமத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது அந்த தச்சர்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் கட்டுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த குரங்க இந்த மரத்தில் உட்காந்துட்டு இங்கே இருந்து அந்த கார்பெண்டர் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார்பெண்டருங்க அந்த கோயிலுக்கு வேலை செய்கிறப்ப நிறைய டூல்ஸ் எல்லாம் கையில் கொண்டு வருவாங்க. அங்கே இதை பார்த்த மங்கிங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தது. அவங்க வச்சுருக்க டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அருவா, அப்புறம் வந்து கத்தி, கோடாரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு மங்கீஸ்க்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருந்ததுங்க. இதுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப துருன்னு ஒரே இன்ட்ரெஸ்ட். டூல்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்ததுங்க. அப்போ ஒரு மங்கி என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ அழகாக வந்து மரத்தெல்லாம் வெட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதுங்க கிட்ட பேசிக்கிச்சுங்க. அப்புறம் இன்னொரு குரங்கு என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக கையில் பிடிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு. அதில் இன்னொரு மங்கி சொல்லிச்சு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓகே, ஆனால் நம்ம வந்து இதுக்கிட்டலாம் போகக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து இந்த டூல்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிச்சுங்க. இந்த மாதிரி இந்த குரங்க ரொம்ப நாளாக உட்காந்துட்டு அந்த மரத்து மேலே அந்த கார்பெண்டர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே வந்துச்சுங்க. இதுங்க என்ன நினச்சிங்கன்னா, நம்மளும் ஒரு நாள் அதுக்கிட்ட போய் அந்த கோடரி, இந்த அருவா, இந்த கத்தி, அப்புறம் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்க. அப்போ தான் என்ன சொல்லிச்சுன்னா, அம்மா குரங்க என்ன சொல்லிச்சுன்னா, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கிட்ட போய் எடுக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து இந்த பொருளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியாது, இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது கிட்டலாம் போய் நம்ம எதையுமே தொடக்கூடாது, பார்க்குறதோட சரி அப்படின்னு சொல்லிச்சுங்க. அந்த நாள் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதியான நேரம் இந்த கார்பெண்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க டூல்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக கை கழுவுறதுக்கு ஒரு ஆற்றுக்கு போனாங்க. ஆற்றுக்கு போயிட்டு கை கழுவிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா குரங்கு, அப்பா குரங்கு, குழந்தை இருக்குல்லையா, அந்த குழந்தை குரங்குக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஆசை வந்துச்சுங்க. நம்ம எதுக்கு போய் இந்த டூல்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நம்ம வந்து மரத்தை வெட்டி பார்க்கக்கூடாது, கார்பெண்டர்ஸ் தான் அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடன்னு அந்த குரங்கு அம்மாவும் அப்பாவும் இல்லாத நேரத்தில் பார்த்து எகிரி குதிச்சு மரத்தில் இருந்து அந்த கோயில் கட்டிட்டு இருந்தாங்களே கார்பெண்டர்ஸ், அங்கே போச்சு. அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா, அந்த டூல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறமா ஒரு மரத்தையாக வெட்டி பார்த்துச்சுங்க. அது கையில் எடுத்து அதுக்கு என்ன தெரியுமா அது செஞ்சுட்டே இருந்து அதை வச்சு விளையாடி அதை நல்லா ஃபன் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பெரிய கோடாரி எடுத்துச்சுங்க. கோடாரியை எடுத்து தூக்கி பார்த்து அதால் தூக்கவே முடியல, கஷ்டப்பட்டு அதை தூக்கி என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய மரத்தில் வந்து அதை சொருகி முடிச்சுன்னு என்னாச்சுன்னா, கோடாரி வந்து மரத்தில் அப்படியே மாட்டிக்கிச்சுங்க. மாட்டிக்கிட்டோன்னே இந்த சின்ன குரங்கு, அந்த குட்டி குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குழந்தை குரங்கு, அதுக்கு வந்து அந்த கோடாரி எப்படி எடுக்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பார்த்துதுங்க. இழுத்து பார்த்தப்ப அந்த மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இதை செஞ்சு பார்க்குறப்ப அதால் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோடரி இழுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக பிடிச்சி இடிச்சு எப்படியும் அந்த கோடரியை எடுத்துட்டு இது எழுந்துக்கலாம் நினைக்கிறப்ப இதோட வால் வந்து அந்த மரத்தில் ஒரு சின்ன ஓட்டையில் மாட்டிக்கிச்சுங்க. இது என்ன பண்ணுச்சு, அந்த வாலை வந்து இழுத்து எழுந்துக்க பார்த்தது. ஆனால் பாவம் இந்த குட்டி குரங்குங்க என்ன ஆச்சுன்னா, டெயில் கட் ஆகி கீழே விழுந்துடுச்சுங்க. அப்போ தான் இது என்ன யோசிச்சதுன்னா, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீ அங்கே போகக்கூடாது, அதை எதையும் தொடக்கூடாது, ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே நமக்கு இந்த பொருளை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் நம்ம அங்கே போய் எதையும் தொடக்கூடாது, நம்ம தூரத்துலேருந்து வாட்ச் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காத இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுச்சு, பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம அங்கே போயிட்டு மரத்தை அந்த டூல்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்கணும் ஆசை. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, இதோட வாலே வந்து வெட்டுப்பட்டு கீழே விழுந்துடுச்சுங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன மாரல் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம கேட்கணுங்க. நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம வந்து தலையிடக்கூடாதுங்க. தெரிஞ்ச விஷயத்தில் மட்டும் தான் மூக்கு நுழைக்கணும், தெரியாத விஷயத்தில் நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாதுங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட மாடல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.